அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவு எதற்காகனா, வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி ஒருவருக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்கறதுனால் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை 12 ராசிக்கும், அதாவது முதல் ராசியாக வரக்கூடியது மேசராசி. அந்த மேசராசிக்கு சனி பகவானோட விரயச்சனியாக வருகிறது. இந்த சனி எந்த காலகட்டத்தில் பயிற்சியாகிறார் என்ற ஒரு நிலைப்பாடு வேணுமல்ல. ஏன்னா இந்த சனி பகவான் 29/3/2025 உதய நாளிகை 29 நாளிகை 7 வினாடி, அதாவது இரவு மணி 9:44 சனி பகவான் இப்ப கும்பராசியில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கார். அடுத்தது மீன ராசிக்கு போறார். பங்குனி மாசம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கே பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும்? விரயச்சனியா வருகிறது. சனி ஆதிபத்தியம், மேசராசிக்கு சனி ஆதிபத்தியம் எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்? ஏன்னா மேசராசிக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், அதுதாங்க முக்கியமான ஸ்தானமே. ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே தொழில் ஸ்தானம் முக்கியம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி வரக்கூடியவரே சனி பகவான். அடுத்தது லாபஸ்தானம். இந்த ரெண்டுக்கும் ஆதிபத்திய பெற்ற உள்ள ஒரு கிரகம் மேசத்துக்கு, அது போய் விரயமாகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப விரயங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, சந்திரனுக்கு முன்னும் பின்னும், உங்க ராசிக்கு முன்னாடி சனி பகவான் வந்தா விரயம், உங்க ராசியில சனி பகவான் இருந்தா ஜென்மச்சனி, உங்க ராசிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, அதாவது 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது குடும்பச்சனி. அப்படிங்கிற மாதிரி 7.5 ஆண்டுகள் இந்த சனி பகவானோட நிலை. இப்ப மேசராசிக்காரங்களுக்கு திருக்கணிதப்படி, அதாவது திருக்கணிதங்கிறது ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு இது சரியா பலன் வரும் என்பதற்காக திருக்கணிதப்படி இந்த பயிற்சி பலன் வச்சுங்களேன். அப்ப இந்த சனி பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. விரயச்சனிங்க கண்டிப்பாக 100% விரயங்கள் வருங்க, செலவினங்கள் அதிகமா வருங்க. ஏன்னா சனி பகவான் தொழில் ரீதியாகவும் லாப ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் விரயத்துக்கு போயிடுச்சுங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது. அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரயங்கள், தன விரயங்கள், பணம் காசுகள் சேர்றது, அதாவது தொழில் எவ்வளவு பணம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எல்லாம் விரயமாகும்னு சொல்லுதுங்க உங்க ராசி பலன், அதாவது சனி பயிற்சியோட பலன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுவது எப்படி? ஏன்னா 12ஆம் இடம் என்பதே சயான சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் தாங்க. நிம்மதியான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 12ஆம் இடம். அந்த நிம்மதியான ஒரு தன்மைக்கு சனி பகவானை போய் அங்க உட்கார்ந்துட்டார். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துடும். மேசராசிக்காரங்க ஒரு நிம்மதியை தூங்க முடியாதுன்னு கூட சொல்ல முடியும். அப்ப நிம்மதியை தூங்க முடியாதுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதற்காக தான் இந்த பலனேன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு ஏசி ரூம்ல படுத்தா நிம்மதியை தூங்க முடியாது, சாதாரணமா படுத்தா தூங்கிடலாம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம எப்படி ஒருத்தர் உடல் உழைப்போட படுத்தாருன்னா உடனே தூங்கிடுவார். மாதிரி உடல் உழைப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசியாக மேச ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பை பிரயாணமாக செய்யும் போது உங்களுக்கு இந்த சனி ஒன்றும் பண்ணாதுங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். உடல் உழைப்பு பெஸ்ட். ஏன்னா கர்மக்காரகன், உங்களுக்கு தொழில்காரகன். அப்ப தொழிலை கவனமா செய்யுங்க. தொழில உங்க நேர்மையாக இருங்க. தொழில நீங்க ஒரு தப்பு தண்டா பண்ணீங்கன்னா சனி பகவான் பல மடங்கு தண்டிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அப்ப தொழில உங்களோட நேர்மையை நீங்க செய்வது, நேர்மையா இருப்பது நல்லது. அப்ப அதுக்கு உண்டான லாபமும் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு பெருசா விரயங்கள் வராது. அப்ப இந்த காலகட்டத்தில் விரயம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு இடத்தில் மேல விரயம் பண்ணுங்க. ஒரு இடம் வாங்கி போடுங்க, இல்லாட்டி ஆபரணம் வாங்க, இல்லாட்டி தங்கம் வாங்குங்க, தங்க காயினா வாங்குங்க. இதுல என்ன, ஏன்னா குருவோட வீடு, குருவோட வீட்டுல போய் சனி உட்காந்துட்டார். அப்ப குருங்கிறது ஒரு தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு, தங்கத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப தங்கத்தை வாங்குங்க, தனத்தை தங்கத்து மேல போட்டு அதை சேமிப்பாக்குங்க, இல்லாட்டி இடம் வாங்குங்க, இல்லாட்டி நீங்க ஒரு வீட்டுக்கு உண்டான வேலையை, பராமரிப்பு வேலையோ இல்ல வீடு கட்டுவது வேலையோ இந்த காலகட்டத்தில் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததுங்க. இதனால உங்களுக்கு இந்த விரயச்சனி மேசத்துக்கு ஒன்றும் பண்ணாதுங்க. எப்படி இது விரயமானு கேட்டா, இப்ப சனி பகவான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தோட சொல்லாடல் உண்டு. ஏன்னா சனி ஒரு பாவ கிரகங்க. மேசத்துக்கு ஒரு பகையான கிரகமும் பாதகாதிபதியே வரக்கூடிய ஒரு சனிதான். ஒரு பாதகாதிபதியோட ஒரு 7.5 நடக்கும்போது சிறப்பை இல்லை என்று சொல்லலாம், சிறப்பு இருக்காது. அப்ப சனியோட பார்வை 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்ப குடும்பங்கிறதோட அது தனஸ்தானம். தனஸ்தானம் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்ப தன விரயங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். அப்ப குடும்பத்தார்கிட்ட நம்ம ஒரு அந்யோன்யமா இருப்பது நல்லது.
குடும்பத்தார்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்வது சிறப்பு இல்லை. இந்த காலகட்டத்தில் ஜாதகர் குடும்பத்தாரிடம் அதிகமாக ஒரு வாக்குவாதத்தை ஈடுபடாமல் இருப்பது, எது சரி எது தவறுன்னு சில சமயத்துல விட்டு கொடுத்து போவது அது நல்லதை செய்யும் என்று. அதே மாதிரி தன விரயங்கள், ஆனா தனஸ்தானத்தை பாக்குறாரு, தன விரயங்கள் அதிகமா ஏற்படும். ஆனால் அதுக்குண்டான முதலீடை எதில் செய்யலாங்கிறது சிறு சேமிப்பாக நீங்க சேமிப்பு வைப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 12ஆம் இடம் விரயம். அப்ப நீங்க ஏதோ ஒரு விரயம் பண்ணிக்கிட்டே அதாவது விரயங்கிறது ஒரு சேமிப்பா செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு சொத்தா மாறும். இந்த காலகட்ட விரைச்சனி முடிஞ்சுன்னா அது ஒரு சொத்தா வரும்னு வச்சுங்களேன். இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு பலனுங்க. அடுத்தது சனி பகவான் பார்வைன்னு பாத்தீங்கன்னா உங்களோட 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது உங்க ராசிக்கு, மேச ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது 6ஆம் இடங்கிறது எதை குறிக்கும்? வம்பு வழக்க குறிக்கும், கடனை குறிக்கும், நோயை குறிக்கும். இதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு விடுதலைங்க. அதாவது நோய் இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய தன்மையும், வம்பு வழக்கு இருந்தாலும் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையும், உங்களுக்கு தொழில் உத்தியோகம்லாம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் அதுல இருந்து சமாளிச்சு வரக்கூடிய, எதிரியை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதுல எந்த எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. அதனால ஒரு மனிதனுக்கு இது இருந்துட்டாவே அவங்க சந்தோஷமா வாழலாம் என்பது மேசராசிகள் இது ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துங்க. சனியோட பார்வை 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு. 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது எதிரியே இல்லாம ஆக்குவார் என்ற ஒரு கருத்து. அடுத்தது சனி பகவானோட ஒரு பார்வை 10ஆம் பார்வையை பார்க்கிறார். 10ஆம் இடங்கிறது எதுங்க அப்படின்னு பார்த்தா உங்க ராசிக்கு பாக்கியத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்குங்க. ஏதாவது நம்ம ஒரு உயர போனா நமக்கு ஏதாவது சறுக்கக்கூடிய தன்மை வந்துருன்னு வச்சுங்களேன். அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அது நடத்தி காட்டும், நடத்தி கொடுக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எதுக்குமே கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் நீங்க பணம் கொடுத்து ஒரு பதவிக்காகவோ ஒரு ஏதாச்சும் ஒரு கௌரவத்துக்காகவோ நீங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அவைப்பேரை கொடுக்கும். அது இதுக்கு நீங்க ஆசைப்படாம இருப்பதாவே தானாவே உங்களுக்கு கௌரவம் வரும். அதே மாதிரி மேசராசிக்காரங்கள் கீழே இருக்கிற ஆளுங்களை அனுசரிச்சு போகணும். அதாவது கீழே இருக்கிறாருன்னா சனி என்ற மக்கள் காரகன், மேசம் என்ற அதிகாரம் செய்யக்கூடியவங்க. அதாவது மேசம் என்றாவே ஒரு அதிகாரம் செய்து மக்கள்கிட்ட இவங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் ஒரு பகையா தான் இருக்கும். ஏன்னா மேசங்கிறது ஒரு செவ்வா, போலீஸ், ராணுவம் அப்படின்னு சொல்லுவோம். சனிங்கிறது ஒரு மக்களுக்காரங்க. இவங்க போலீஸுக்கு மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பய உணர்வோட தான் எப்பயுமே இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. இருந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களை எப்படியுமே மக்கள்கிட்ட ஒரு அனுசரணையா போகுது. அதே மாதிரி வேலையாளுகிட்ட இவங்க எந்த ஒரு கெட்ட பேர் வாங்காம இருந்தாவே இவங்களுக்கு பாக்கியமும் அதே மாதிரி லாபமும் எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால மேசராசிக்காரங்கள் எப்பொழுதுமே தொழிலாளிகிட்டையும் கீழ் இருக்கிற ஆளுங்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காம அவங்களே மதித்தார்கள் என்றால் இவங்க வாழ்க்கை உயரும், இவங்களுக்கு லாபம் கூடும். அவங்க கிட்ட சண்டை தேவையில்லாத பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அவைப்பேர் உண்டாக்கி பாக்கியம் பங்கம் ஏற்பட்டு ஒரு அவமான சொற்களை கொடுத்து விடுங்க. அதான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா சனி பகவான் உங்க வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப வாக்கை பிரயோகம் பண்ணும்போது மிக கவனமாக பிரயோகம் பண்ணணும். மேசராசிக்காரங்கள் தேவையில்லாம வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலாபலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அதனால மேசராசிக்காரங்களுக்கு அவங்களோட தன்மை இதுதான். இந்த சனி பயிற்சிங்கிறது, இந்த 2025 சனி பயிற்சிங்கிறது இவங்களுக்கு விரயம் 100% உண்டுங்க. அந்த விரயத்தை எப்படி சேமிப்பாப்பீங்க, அதை எப்படி சேமிச்சா நமக்கு லாபம் வரும் என்பதை உங்களுக்கு தெளிவாக என்னோட பதிவில் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க கேட்டு இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான இந்த சனி பயிற்சிங்கிறது, விரயச்சனிங்கிறது பெருசா உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காதுங்க. இதை நினைச்சு நீங்க பயப்படவும் தேவையில்ல. இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு நீங்க ஒவ்வொரு பதிவும் கேட்டுக்கிட்டு குழப்ப வேணாங்க. உங்களுக்கு தெளிவான முறையிலும் சரியான முறையிலும், அதாவது பாவ ரீதியாகவும் உங்க ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு சனி பகவான் விரயத்தை கொடுப்பார். அந்த விரயத்தை சேமிப்பாக பார்க்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு தனலாபத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் தொழில் மேன்மையும் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் சொன்ன ஒரு நிலைப்பாட்டை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு சாதகமா இருக்கும். இல்லாட்டி இதை நீங்க கடைபிடிக்கலாம், உங்களுக்கு சனி பயிற்சி ஒரு பாதகமான ஒரு செயலை உண்டாக்கி அதில் நீங்க சிக்கலும் சின்னாபினமாகி, அதாவது பொருளாதாரத்தை இழந்து, அதாவது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கி நமக்கு தொழில ஒரு சரிவை கொடுத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்துருங்க. அப்ப என்னங்க சனி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லாதீங்க. சனி பகவான் ஒரு நியாயமான ஒரு கிரகம், நேர்மையான ஒரு கிரகம், யாருக்கிட்டையும் எந்த இதையும் ஆசைப்படாத ஒரு கிரகமே சனிதான். அதனால சனி பகவானை நீங்க அவர் ஒரு பாதகாதிபதி, அவரை சரணடைஞ்சிருங்க. சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவான் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சனி பகவானுக்கு
அதாவது தீபம் போட்டு வாங்க. எண்ணெயில, நல்ல எண்ணெயில தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒளி வீசும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.